இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 55 அதிகாரம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் போராட்டங்களோடு இருக்கிற நமக்கு தேவன் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. கர்த்தருடைய பாதத்திலே நம் பாரத்தை இறக்கி வைக்கும் பொழுது அவர் நம்மை ஆதரித்து நீதிமான்களுடைய காலை ஒரு பொழுதும் அவர் தள்ளாட ஒட்டார். ஏன்னா கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கையாய் இருக்கணும்னு சங்கீதம் 37:5 பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எந்த ஒரு பிரச்சனைகள் ஆகட்டும், பாடுகள், போராட்டங்கள் எதுவாகட்டும், அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நம்ம தவிக்கும் பொழுது தேவனுடைய காரியத்தில் அந்த பிரச்சனைகளை அவர் பாதத்தில் நாம் இறக்கி வைக்க முதலாவது கற்றுக்கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் பேரில் நாம் நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறார். கர்த்தருடைய வழி, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து, நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாமல் தவிக்கிறீங்களோ அந்த வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேலே உங்கள் பாரத்தை வைத்து அவர் மேலே நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அப்பொழுது காரியத்தை வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறார். 1 பேதுரு 5 அதிகாரம் 7 வசனத்தில் பார்க்குறோம். ஏன் நம்ம அவர் மேலே நம்ம பாரத்தை வைக்கணும்னா, ஏன்னா தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார்னு இங்கே வசனம் சொல்கிறது பார்க்குறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்போ நிறைய பேருக்கு இப்போ என்ன வியாதி பலவீன பாடுகள் இல்லையா, எவ்வளோ மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்து கூட எத்தனையோ பேருக்கு குணமாகாது. இன்ற காலகட்டத்தில் அநேக புது வியாதிகளை நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த பலவீனம் கூட நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு பாரமாக இருக்கும். இன்றைக்கி கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறார். நம்மேல் பரிதவிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மேல் அன்பாக இருக்கிறார். அப்போ அவர் விசாரிக்கிறதுனால நம் கவலைகளை, பாரங்களை அவருடைய பாதத்தில் நாம் இறக்கி வைக்கணும்னு இங்கே வசனம் சொல்லுது. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அப்போ அவர் நம்முடைய கால்களை ஒரு பொழுதும் அவர் தள்ளாட விட மாட்டார். அவர் நம்மை ஆதரிப்பார். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6-7 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, முதலாவது நீங்கள் சர்க்குணராக எல்லா மனுஷருக்குள்ளும் தெரிந்திருப்பதாகன்னு இருக்கு. உங்களுடைய சர்க்குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்கும்படியா இருங்க. அப்போ கர்த்தர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நற்குணசாலிகளாக இருக்கிறது, நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்கிறது. அப்படி நீங்கள் இருக்கும்போது கர்த்தர் உங்கள் சமீபத்தில் இருப்பார். அப்போ நீங்கள் கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைக்கும்போது அவர் உங்களை ஆதரித்து உங்களை அந்த காரியங்கள்லேருந்து விடுதலையாக்க அவர் வல்லவர். அடுத்து ஒரு காரியம் நமக்கு கற்றுத்தராரு. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எப்பயுமே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால ஒரு பிரச்சனைக்கு முடிவு வராது. ஏன்னா தேவன் நமக்கு வழியும் பாதையும் தெரிவிக்கிறார்னு நம்ம நேற்றைய கற்றுக்கொண்ட சத்தியத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா. அப்போ தேவனிடத்தில் நாம் என்ன பண்ணோம், விண்ணப்பங்களை வைத்து ஸ்தோத்திரங்களை செலுத்தி ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்முடைய காரியங்களை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்போ கர்த்தர் நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை நம்முடைய இருதயங்கள்லையும் சிந்தையிலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும்னு இங்கே வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ நமக்கு எல்லா புத்திக்குமான தேவ சமாதானத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார் இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணோம், விண்ணப்ப வேண்டுதல் ஜபத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்தணும். அதே போல் மத்தேயு 6:25 பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம்னு ஜனங்க இன்னைக்கு ஓடி அலைகிறாங்க. ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷத்தை தான் இருக்குது இல்லையா. அப்போ இந்த சரீரமானது, இந்த ஜீவனும் கர்த்தருக்கு உரியது இல்லையா. அப்போ அதை தேவன் பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் ஆகாரத்தை குறித்தோ உடைய குறித்தோ நீங்கள் கவலை கொள்ள வேணாம். அதனதின் பாடு அந்தந்த நாளுக்கு உரியதுன்னே சொல்கிறார். அப்போ தேவனுடைய கரத்தில் அந்தந்த நாளுக்குரிய காரியங்களை நாம் ஒப்பு கொடுத்து ஓடும்போது தேவன் அந்த காரியங்களில் நமக்கு உதவி செய்வார். ஏன்னா காட்டு புஷ்பங்களை தேவன் உடுத்துவிக்கிறார், புறாக்களை காகங்களையும் அவர் போஷிக்கிறார். அதே போல் கடல்வாழ் உயிரினங்களை அவர் போஷிக்கிறார். எல்லா உயிருக்கும் ஆகாரத்தை தரிந்து அவர்களை போஷிக்கிற தேவன்.
அவருடைய சாயலை படைத்த நமக்கும் மனுஷர்களாகிய நமக்கும் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார், செய்து முடித்தும் வைத்திருக்கிறார் இல்லையா. நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க அவர் எல்லா காரியத்தையும் நமக்காக ஆயத்தப்படுத்தி செய்து முடித்து வைத்திருக்கிறார். அப்போ நாம் அதை குறித்து, ஆகாரத்தை குறித்தோ உடையை குறித்தோ இந்த ஜீவனத்தை குறித்தோ நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்முடைய காரியங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா தாவீது அந்த ஞானத்தை அவர் அடைந்திருந்தார். தேவனை எப்படி தேடணும், எப்படி தேவனை தேடும்போது அவர் சமீபத்தில் வருவார் என்பதையெல்லாம் அந்த தாவீது அறிந்திருந்தார். சங்கீதம் 62:6 சொல்கிறார், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும், என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு என்ன சொல்கிறாரு, நீதிமானே நான் ஒரு பொழுதும் தள்ளாட ஒட்டேன்னு சொல்கிறார். அப்போ இங்கே தாவீதுக்கு சொல்கிறார் பாருங்க, அவரே கண்மலை, அவரே ரட்சிப்பு, அவரே நமக்கு அடைக்கலம். இந்த நம்பிக்கை நமக்கு வேணும். அப்போ தேவனை நாம் நம்பி அவருடைய கரத்திலே நாம் அவர் நாமத்தை உயர்த்தும் போது நாம் அசைக்கப்பட மாட்டோம். அதே போல் சங்கீதம் 16:8 பார்க்குறோம், தாவீது கர்த்தரை எப்பொழுதும் தன் முன்பாக நிறுத்தி ஓடினார்னு பார்க்குறோம். எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவனுடைய சித்தம் என்னதென்று அவர் அறிந்து அவர் ஆலோசனையின்படி நடக்கிறதையும் பார்க்குறோம். தாவீது ஒரு சமயம் இந்த சிக்லாக்கின் அனுபவத்தை குறித்து நம்ம பார்ப்போம் வேதத்தில் இல்லையா. 1 சாமுவேல் 30:8 நம்ம பார்ப்போம். அப்போ அந்த சிக்லாக் அனுபவத்தில் கூட தாவீது, நான் அந்த தண்டை போய் திருப்பி கொள்ளலாமா அப்படின்னு தேவனிடத்தில் உத்தரவு கேட்பார். அப்போ நீ போய் அந்த தண்டை திருப்பிக்கொள் அப்படின்னு கர்த்தர் அவருக்கு வாக்கு கொடுப்பார். அப்படி ஒரு யுத்தத்தையும் எப்படி மேற்கொள்ளணுன்றதையும் சொல்லுவார். ஒரு முறை அவர் யுத்தத்தை மேற்கொள்ளும் போது அந்த முசுக்கொட்டை செடியின் இறைச்சலை நீ கேட்கும்போது நீ அந்த யுத்தத்தை மேற்கொள்ளுன்னுவார். அப்படி ஆலோசனை கர்த்தராக இருந்து இன்னைக்கு நமக்கும் தேவன் வழிநடத்த வல்லமை உள்ளவர். ஏன்னா அவரே நம்ம கண்மலையும் நம் ரட்சிப்பும் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கார். இங்கே தாவீது கர்த்தரை முன் வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அவரின் வலது பாரிசத்தில் இருக்கிறதுனால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்முடைய வலது பாரியத்திலே நம் தேவனை வைத்து நம்முடைய காரியங்களை முன்னிறுத்தி ஓடும் பொழுது, அவரை நம்பி விசுவாசித்து ஓடும்போது, நம் பாரத்தை இறக்கி அவர் பாதத்தில் வைக்கும்போது இன்றைக்கி நம்மையும் அவர் ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார். சங்கீதம் 37:24 சொல்லுது, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார். ஏன்னா நீதிமானை கர்த்தர் விடமாட்டார். நீதிமானினுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லைன்னே பார்க்குறோம். அப்போ நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான்னே வேதவசனம் சொல்லுது. அப்போ அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போக மாட்டான். கர்த்தர் தமது கையினாலே அவனை தாங்குகிறார்னு இங்கே வேதவசனம் சொல்கிறத பார்க்குறோம். அதே போல் உங்களுடைய பிரச்சனைகள் பாடுகளை குறித்து நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். ஏன்னா கர்த்தருக்கு காத்திருங்க, அப்போ அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருங்க. நீங்கள் சங்கீதம் 27:14 சொல்கிறத பார்க்குறோம். தேவனுடைய கரத்திலே நம்முடைய எந்த ஒரு ரட்சிப்புக்கு நீங்கள் காத்திருந்தாலும், ஒரு திருமணம் ஆகட்டும், ஒரு பிள்ளை இல்லாத காரியமாக இருக்கட்டும், குழந்தை பேரை தேவன் தர வல்லமை உள்ளவர். கர்த்தர் காத்திருக்கும் போது அவர் சமீபமாக நமக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் பேர்லே நாம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அதான் சொல்கிறார், திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கன்ட்டு. அதே போல் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்திலே உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார்னு சங்கீதம் 62:8 பார்க்குறோம். அப்போ நம்முடைய இருதயத்தின் காரியங்களை தேவனுடைய சமூகத்தில், எப்படி அன்னாளுக்கு குழந்தை இல்லாத போது தேவ சமூகத்திலே அவள் கண்ணீரோடு ஒரு குடித்த ஒரு மனுஷன் எப்படி புலம்புவானோ அதே போல் புலம்புனான். அப்போ ஏலி சொல்லுவார் இல்லையா, நீ எவ்வளோ நேரம் நீ இப்படி மதுவெறியினாலே புலம்பி கொண்டிருப்பேன். அப்போ அவள் சொல்கிறா, அவளுடைய மன கிளேசத்தில் தேவனிடத்தில் புலம்புகிறதா, அவள் व्यसனப்பட்டு தேவனிடத்தில் புலம்புவதை பார்க்கிறோம். அப்போ தேவனிடத்தில் கர்த்தர் தனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தால் அது தேவனுக்கே தருகிறேன்னு அங்கே அவள் ஒப்பு கொடுக்குறா. அதை அவர் செய்து முடித்தால். அப்படிதான் நமக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி கிடைத்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அவளுடைய இருதயத்தை அங்கே தேவன் முன்பாக அன்னாள் ஊற்றினதை பார்க்குறோம். இன்றைக்கி கூட நம்முடைய பாரங்களை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய கவலை, துக்கம், வியாதி, பலவீனம் எதுவாகட்டும் அது தேவனுடைய சமூகத்தில் ஊற்றி ஒரு நிமிஷம் நம்ம கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நமக்கு நிச்சயமாக பதில் தருவார். நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் சுய பலத்திலே ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்லுங்கள், என் பலத்தினாலும் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி நாம் அறிக்கையிடும்போது கர்த்தர் நமக்காக இறங்கி அவர் அற்புதத்தை செய்வார். நம் காலை அவர் தள்ளாட விட மாட்டார்.
அதான் மத்தேயு 11:28 சொல்லப்பட்டிருக்கு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நாமளா முயற்சித்து எந்த ஒரு காரியத்தையும் பாரமாய் நாம் செய்து கொண்டு ஓடுகிறதுனால நாம் சோர்ந்து போகலாம். ஆனால் தேவனுடைய கரத்திலே நம் பாரத்தை நாம் ஒப்புவிக்கும் போது, நம் சுமையை இறக்கி அவர் பாதத்தில் வைக்கும் போது, கர்த்தர் நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு இளைப்பாறுதல். ஏன்னா தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்தாலே போதும். அப்போ கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏன்னா சங்கீதம் 121:3 பாருங்கள், உன் காலை தொல்லாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஏன்னா இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ தன் பிள்ளைகள் மேலே, ஏன்னா நீதிமான்கள் மேல் அவர் கண் நோக்கமாக இருக்குன்னே இருக்கு. அவருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவி கொண்டு இருக்குது. அவர் பிள்ளைகளினுடைய காரியங்களை அவர் உற்று நோக்கி கொண்டு தான் இருக்கிறார். அதனால் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் சோர்ந்து போகாதபடிக்கு தேவன் பேரிலே நாம் பற்றுதலாக இருக்கும்போது கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவர். அவர் நம்மை ஆதரிப்பார், நம்மை ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார். ஏசாயா 50:10 சொல்கிறார், உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசன் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். இவ்வளோ நாள் நம்ம மனுஷன் மீது, பொருள் மீது, இந்த உலக காரியங்கள் மீது நம்ம பற்றுதலாக இருந்து ஓடி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி சொல்கிறாரு, தேவன் பேரில் நம்ம பற்றுதலை வைக்கணும். அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்வோமானால் கர்த்தர் நம் பாரத்தை எல்லாம் எடுத்து போட்டு நம்மை ஆதரிப்பார். நம் காலை ஒரு பொழுதும் தள்ளாட விட மாட்டார். கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் ஒரு பொழுதும் கைவிடுவதில்லை. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை என்று வேத வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ இன்றைக்கி நம்முடைய நம்பிக்கை நம்முடைய துர்கமான கர்த்தரிடத்திலே நம்முடைய பாரத்தை இறக்கி வைக்க கற்றுக்கொள்வோம். ஆமீன்.